இணைய நண்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க, இன்டர்வியூவில் எப்படி ஈஸியாக செலக்ட் ஆகிறதுக்கு உண்டான சில டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். பொதுவாகவே இன்டர்வியூனாலே எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கும். படித்து முடிச்சுட்டு புதுசாக வேலை தேடுறவங்க, வேலையில் இருந்துக்கிட்டு அடுத்த வேலைக்கு போகிறவங்க யாராக இருந்தாலுமே இன்டர்வியூனாலே ஒரு பயம் பதட்டம் இருக்க தான் செய்யும். அந்த பயத்தையும் பதட்டத்தையும் போக்கிட்டு இன்டர்வியூவா அப்படின்னு பயப்படாமல், இன்டர்வியூ தானே அப்படின்னு ஜாலியாக ஒரு லைப்ரரிக்குள்ளே போய் ஒரு புக்கை படிச்சு வர மாதிரி போகிறதுக்கு உண்டான ஒரு எக்ஸ்போசர் தான் இந்த வீடியோ. ஏன் இந்த வீடியோவில் இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் டிப்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, நான் அடுத்து சொல்கிறேன், நீங்கள் 100% இன்டர்வியூ செலக்ட் ஆகிருவீங்க. ஏன் இவ்வளோ தூரம் கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிறேன்னாக்க, நான் ஒரு 300-350 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருப்பேங்க. அது போக ஒரு 100-150 இன்டர்வியூஸ் நான் இன்டர்வியூ பேனலில் இருந்தேன். அதாவது கம்பெனிக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிற டீமில் நான் இருந்தேன். ஸோ அவ்வளோ நாலேஜ் இருக்கனால தான் உங்களுக்கு எப்படி ஈஸியாக நீங்கள் பதட்டமே படாமல் ஜாலியாக ஒரு லைப்ரரிக்குள்ளே போயிட்டு வர மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறக்காண்டி தான் இந்த வீடியோவே நான் போகிறேன். ஏன் லைப்ரரின்னு சொல்கிறேன்னாக்க, அதாவது படித்து முடிச்சதுக்கப்புறம் நமக்கு எக்ஸாமினேஷன்னாக்கா அது இன்டர்வியூ மட்டும்தான். அதாவது நம்ம டேலண்ட் லெவலை செக் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இடம் தான் அது. ஸோ அங்கே கிடைக்கிற நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அடுத்த லெவலுக்கு நம்மளை ப்ரொமோட் பண்ணும். ஸோ அந்த புக்கை படிக்கிறதுக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே கிடைக்கும். அதனால தான் லைப்ரரின்னு சொன்னேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அடுத்து என்னென்ன பார்க்க போகிறோம்னாக்க, ஒரு இன்டர்வியூ, அதாவது ஒரு இன்டர்வியூனாக்கா அந்த கம்பெனிக்கு என்ன தேவை, எதுக்காண்டி அவங்க நம்ம இன்வைட் பண்ணுறாங்க இன்டர்வியூக்கு, அந்த கம்பெனிக்கு நம்ம போகிறதுக்கு நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த கம்பெனிக்கு போகிறதுக்கு ஒரு ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா அதுதான் ரெஸ்யூமே தான் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் ஆஃப் பெஸ்ட் இம்ப்ரெஷன், அவங்களை ஷார்ட்லிஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த ரெஸ்யூமே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அது போக இன்டர்வியூ பேனலில் உட்காந்துருக்க அந்த இன்டர்வியூ வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கல்ல, அவங்கள எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது, அவங்கள எப்படி நமக்கு தெரிஞ்ச கேள்வியவே கேட்க வைக்கிறது, அந்த கேள்வியை விட்டு தாண்டி போனால் கூட அந்த கேள்விக்குள்ளே எப்படி திரும்ப அவங்கள கொண்டு வர்றது, அந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூவில் நம்ம செலக்ட் ஆகிட்டோமா இல்லையான்னு நம்மளே எப்படி தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி சில ஐடியாஸ் தான் இந்த வீடியோஸில் நம்ம ஃபுல்லாக கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு டிப்ஸ்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் எப்படி இன்டர்வியூ போனீங்கன்னாக்கா செலக்ட் ஆகிடுவீங்களானாக்கா, கண்டிப்பாக இல்லை. படிக்காமல் எக்ஸாம் எழுதுனாக்கா யாருமே செலக்ட் ஆக மாட்டாங்க, கடவுளே காப்பாற்ற மாட்டார். ஐ மீன் கொரோனாவை தவிர எதுவுமே எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு உள்ள நம்ம பாஸ் ஆகிறது வாய்ப்பு கிடையாது படிக்காமல் போனோம்னாக்க. ஸோ எப்படினாலுமே கண்டிப்பாக நீங்கள் படிச்சுட்டு தான் போகணும் இன்டர்வியூவில். பட் அது போக சில எக்ஸ்போசர் ஐடியாஸ் தான் நான் இந்த வீடியோ ஃபுல்லாக கொடுக்க போகிறேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிப்பீங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஜாப் சர்ச்சிங் போர்ட்டலில் நம்ம ப்ரொஃபைலை எப்படி ஷார்ட்லிஸ்ட் பண்ண வைக்கிறது, மற்றவங்க காட்டிலும் நமக்கு இன்டர்வியூ கால்ஸ் எப்படி அதிகமாக வர வைக்கிறதுன்றது ஒரு டிப்ஸாக பார்த்தோம். அடுத்தது கம்பெனிக்கு என்ன தேவை, அதை நமக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்திக்கிட்டு நம்ம எப்படி செல்ஃப் ஃபோக்கஸ்டாக படித்து அது செலக்ட் ஆகிறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறது அப்படின்றது 2வது டிப்ஸாக பார்த்தோம். 3வதாக, இது அடிக்கடி இன்டர்வியூவில் கேட்குற கொஸ்டின் இதுதான். அடிக்கடி கேட்குற கொஸ்டின், நிறையா ஃப்ரெஷராக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் நிறைய பேர் தடுமாறுற கொஸ்டின். இன்ன வரைக்குமே அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு கரெக்டாகவே தெரியல. சட்டன் எக்ஸ்பீரியன்ஸ் வர்ற வரைக்கும் அவங்களுக்கு கரெக்டான ஐடியாவே கிடைக்க மாட்டேங்குது இதில் என்ன சொல்லணும்னு. அது என்னன்னாக்கா, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், இல்லைனாக்கா செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. ரெஸ்யூமே முழுசாக பார்த்து சொல்கிறதுக்கு தான் உங்கள்கிட்ட கேட்பாங்க அந்த கேள்வியை. நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும். இந்த கேள்வியை கேட்டதுமே நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கனாக்கா, உடனே நான் இங்கே படித்தேன், இங்கே வளர்ந்தேன், இது எனக்கு தெரியும், இது எனக்கு தெரியாது, இது எனக்கு பிடிக்கும், இது பிடிக்காது, நான் இங்கே ஓடுவேன், ஆடுவேன், பாடுவேன், இதெல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு அவங்ககிட்ட கேட்டாக்கா நீங்கள் சொல்லலாம். இல்லைனாக்கா அது வரைக்கும் இது வேஸ்ட்டு தான், சொல்கிறது வேஸ்ட்டு தான். அவங்க கம்பெனிக்கு என்ன ஆள் எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன தேவைனாக்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேசணும், அவங்களுக்கு எதிர்பார்க்குற டெக்னாலஜியில் எக்ஸ்பீரியன்ஸ் பேசுனாக்க எவ்வளோ எக்ஸ்பெக்ட் இருக்கணும், எவ்வளோ சேலரி உங்களுக்கு தேவைப்படுது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் அவங்களுக்கு தேவை. அதுக்குண்டான ஆன்சர் தான் சொல்லணும். உதாரணத்துக்கு, ஒருத்தவங்ககிட்ட நீங்கள் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு சாப்பிட வர்றாரு அவர்கிட்ட போயிட்டு நீங்கள், நான் இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் ஆச்சு, எங்கள் தாத்தா காலத்தில் இருந்துச்சு, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இது இப்படி இருந்துச்சு, இப்படி வளர்ந்துச்சு, இங்கே இது ஸ்பெஷல் அது ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுங்களேன், அவர் காண்டாகி இருந்துச்சு போயிடுவார். சாப்பிட வந்துவிட்ட என்ன சாப்பிட வந்தீங்க, என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவர் சொல்லியிருப்பாரு, எனக்கு இது வேணும் அது வேணும். அதை சொல்லாமல் கண்டாலாம் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அவருக்கு வந்துட்டு வேறு ஹோட்டல் பார்க்க போயிடுவார்ல. அது மாதிரி தான் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லெவல் கம்மியாக இருக்கும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதுக்கு மேலே உங்களை மாதிரி நிறைய கேண்டிடேட்ஸ் வந்துருப்பாங்க. ஸோ அவங்களையுமே அவங்க இன்டர்வியூ எடுக்கணும். ஸோ நீங்கள் சொல்கிற வேல்யூ ஆஃப் டேட்டா வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கணும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து 1 to 1.5 மினிட்ஸ்க்குள்ளே உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட சக்ஸஸ் என்ன, நீங்கள் வந்தாக்க உங்களுக்கு கம்பெனிக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி தான் சிம்பிளாக சொல்லணும். ஸ்ட்ரென்த் என்னன்னாக்கா, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பேசுனாக்கா, ஏன்னா இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்த ஃபீல்டில் இத்தனை வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன், இந்த டெக்னாலஜியில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த டெக்னாலஜியில் நான் எக்ஸ்பர்ட்டு, இது நான் ஈஸியாக நான் கிளைண்ட்டுக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும், எந்த மாதிரி கிளைண்ட்டாக இருந்தாலும் ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிடுவேன் இதை வச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஃப்ரெஷராக இருந்தாக்க, நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன், எங்கள் காலேஜில் ஒர்க் பண்ணும்போது, காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட் பண்ணேன், இதை வச்சு எங்கள் பிரின்சிபால் லெவலில் வந்து எங்களுக்கு அப்ரிஷியேஷன் கிடச்சி, இதனால் நிறையா ரிவார்டு வாங்கியிருந்தோம்
அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். இல்லை ஏதாவது கோர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இந்த உடனே நான் ஈஸியாக குயிக் லேர்ன் பண்ணி ஈஸியாக பண்ணிடுவேன். எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்னாக்கா எனக்கு குயிக் லேர்னிங் எந்த டெக்னாலஜினாலும் நான் உடனே அடாப்ட் ஆயிடுவேன், அதை ஈஸியாக படிச்சுக்குவேன், அதை ஈஸியாக மற்றவங்களுக்கு சொல்லித்தர முடியும் அப்படின்ற மாதிரி உங்கள் ஸ்ட்ரென்த்து சொல்லலாம். புரியுதுங்களா? உங்களோட சக்ஸஸ்ன்னு சொல்லும்போது நீங்கள் அடுத்ததாக சொல்ல போகும்போது நீங்கள் இது அதாவது நான் செஞ்ச ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு நான் சக்ஸஸை பற்றி சொல்ல போகும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்னாக்க நான் பண்ண ப்ராஜெக்ட்னால எங்கள் கம்பெனிக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிச்சு. இதை வச்சு கிளைண்ட் வந்துட்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் தர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இந்த ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் இந்த பண்ணும்போதே வந்து கிளைண்ட்கிட்ட நிறைய அப்ரிசியேஷன் கிடச்சிச்சு. நான் ஈஸியாக கிளைண்ட்டுக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும், அவங்ககிட்ட ஈஸியாக எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க முடியும். அதனால் நிறையா கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சு நான் ஆன்சைட் ட்ராவல் பண்ணியிருந்தேன். இதனால் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கிடச்சிச்சு. இதை பேஸ் பண்ணி எனக்கு அவார்டு ரிவார்டு கொடுத்தாங்க, ப்ரொமோஷன் கிடச்சிச்சு. இது மாதிரி நீங்கள் சொல்லலாம். இல்லைனா நார்மலாகவே வந்துட்டு நான் என் கம்பெனியில் வந்து டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணுவேன், நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கேன், நிறையா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய அப்ளிகேஷன் பண்ணி கொடுத்தனால எனக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் சொல்லலாம். இல்லை நிறையா நான் அச்சீவ் பண்ணி கொடுத்தேன் கம்பெனிக்கு அதிகமாக. அதாவது ஒர்க் பண்ணுறதை தவிர மற்றபடி நிறையா ப்ரோட்டோடைப் நிறையா விஷயங்களை பண்ணி கொடுத்தேன். அதனால் எனக்கு அப்ரிசியேஷன் பண்ணாங்க, ரிவார்டு கொடுத்தாங்க, ப்ரொமோட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தாக்க நான் எங்கள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட் பண்ணேன். இந்த ப்ராஜெக்ட் வந்து நல்லா அப்ரிசியேஷன் எங்கள் பிரின்சிபால் லெவலில் அப்ரிசியேட் பண்ணாங்க. ஸோ அது மாதிரி சில கோர்சஸ் படிச்சிருப்பீங்க. இதில் வந்துட்டு நான் டாப் லெவலில் வந்தேன். மற்றவங்க ஸ்டூடெண்ட்ஸோட நான் நல்லா படித்தேன், நல்லா கோர்ஸ் பண்ணேன். என்னால் வந்துட்டு ஈஸியாக லேர்ன் பண்ண முடியறதுனால நான் உடனே அடாப்ட் பண்ணேன். இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய லெவலில் அப்போ ஹெல்ப் பண்ணுச்சு. அப்படின்ற மாதிரி இவங்க சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணும். உங்களோட நீங்கள் வந்தீங்கன்னா கம்பெனிக்கு என்ன ப்ராஃபிட்ன்றதை நீங்கள் இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தாக்கா எப்படி சொல்லணும்னாக்கா நான் வந்து குயிக்கில் இருக்கனால ஈஸியாக டெக்னாலஜி ஈஸியாக அடாப்ட் பண்ணிடுவேன். எந்த டெக்னாலஜியும் நான் ஈஸியாக கற்றுக்குவேன், அதை ஈஸியாக மற்றவங்களுக்கு சொல்லித்தர முடியும். ஸோ நான் வந்துட்டு ஒரு ட்ரைனிங் செஷன் மாதிரி வச்சு கம்பெனியில் இருக்கவங்களுக்கு புதுசாக வர்றவங்களுக்கோ இல்லை யாருக்குனாலுமே என்னால் ட்ரெயின் பண்ண முடியும். நான் ஒர்க் முடிச்சுட்டு இல்லை ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு பெஞ்சில் இருக்கும்போதோ இல்லை மற்ற டைமில் இருக்கும்போது என்னால் சொல்லித்தர முடியும். நான் இந்த ஃபீல்டில் இந்த டெக்னாலஜிஸில் நான் எக்ஸ்பர்ட்டாக இருக்கனால நான் ஒரு மற்றவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் ஈஸியாக சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஒரு டீம் லீடர் ஆக்ட் பண்ண முடியும், என்னால் ஹேண்டில் பண்ண முடியும். அதேமாதிரி நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கனால நான் கிளைண்ட்டு கம்யூனிகேட் பண்ண முடியும். என்னால் அவங்ககிட்ட இருந்து ஈஸியாக ரெக்யூர்மெண்ட் வாங்கி நான் அவங்க அப்ளிகேஷன் நானே சோலாகவே பண்ணித்தர முடியும். டீம் கொடுத்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பேன். அப்புறமா எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் சொல்லணும். ஃப்ரெஷராக இருந்தாங்கனாக்கா நான் படிக்கும்போதே இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறையா பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வாய்ப்பு கிடச்சினாக்கா நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து இன்னமும் டெவலப் பண்ணி கொடுப்பேன். இல்லை நீங்கள் கொடுக்குற ரெக்யூர்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி நான் ஈஸியாக நல்ல ஒரு டீம் பிளேயராக நல்லா ஒர்க் பண்ணுவேன். எனக்கு நல்லா கம்யூனிகேஷன் இருக்குது, நல்லா ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும் யார்கிட்ட வேணாலும். இப்போ எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் நான் இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணுவேன். மற்ற லாங்குவேஜ்னாலுமே எனக்கு இந்த லாங்குவேஜ் தெரியும், இது நான் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுவேன். மற்றபடி நான் இந்த கோர்சஸ் முடிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபீல்டில் நீங்கள் என்னை விட்டிங்கனாக்கா நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறப்போ நான் இன்னமும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ட்ரைனிங் பீரியடுக்கு உண்டான டைம் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா இன்னும் உங்களுக்கு பெனிஃபிட். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாக்கா, இல்லை ஒரு ஃப்ரெஷருக்கு வந்துட்டு எப்படி நீங்கள் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும், இல்லை எக்ஸ்பீரியன்ஸுக்கு எப்படி செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணுன்றதை வந்துட்டு நான் சிம்பிளாக ஒரு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அதை பார்த்து படிச்சுக்கோங்க. முக்கியமாக நீங்கள் தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக எந்த மீடியமாக இருந்தாலுமே இந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷனை முழுசாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டாவது போயிருங்க. இல்லை யாராவது இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்கள்ட்ட எழுதி வச்சுட்டா போங்க. நான் தமிழ் மீடியம் தான் படித்தேன். நான் டிகிரி முடித்தவொடனே என் ஃப்ரெண்டு இங்கிலீஷ் மீடியம் படித்தவன்ட்டு நான் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் எழுதி வச்சுக்கிட்டேன். எழுதி வச்சுக்கிட்டு அதை தான் ஒரு 1 or 2 years வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒப்பிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வைங்களேன். என்னைய பற்றி நானே வச்சுருந்தேன் பேசிக்காக. அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா மற்ற விஷயங்கள் வந்து டெக்னிக்கல் ஓரியன்ட் தான். நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் கலந்து சொன்னாலுமே அது ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. சர்டன் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் நீங்கள் போய் கிளைண்ட்டு கூட கம்யூனிகேட் பண்ண போகிறதே கிடையாது. அதனால் உங்களை யாரும் இது பண்ண மாட்டாங்க. அப்படியே இந்த கொஸ்டினை கேட்டாங்கன்னா என்னப்பா தமிழில் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்கள் வந்துட்டு எனக்கு கண்டிப்பாக கைட் பண்ணுவீங்க. நான் ஒரு வேளை உள்ளே வந்துட்டிங்கனாக்கா கண்டிப்பாக நீங்கள் சொல்லிக் கொடுக்குறத வச்சு நான் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிறேன். வித்தின் ஷார்ட் அண்ட் பீரியடில் நான் கம்யூனிகேட் பண்ண முடியும், நான் டெவலப் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் சொன்னீங்கனாலே நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. ஓகே, தேங்க்யூ.